தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், வணக்கம். இந்த ஆலோசனையில முக்கியமா எதை பத்தி பேச இருக்காங்க? முழு விவரம் என விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த நவம்பர் மாதம் தொடங்கிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் என்பது டிசம்பர் 4ஆம் தேதியோடு முடிகிறது. இந்த நிலையில இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிகாரிகள் என்பவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய ஊடகப் பிரிவை சேர்ந்த பவன், தேவ்னஸ் ஆகியோரும் வருகை தந்து தலைமைச் செயலகத்தில் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அவர்கள் நேரடியாக களஆய்வு மேற்கொள்ள உள்ளார்கள். இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல பிஎல்ஓக்களுடைய செயல்பாடுகள், வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு 2002, 2005 ஆகிய பட்டியலை அடிப்படையாக கொண்டு தற்போது எஸ்ஐஆர் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்துல இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறது? நேற்று 40% அந்த டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. பெறப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் மீது 6,20,00,000 விண்ணப்பங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விண்ணப்பங்களை திரும்ப பெறக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி இறுதி நாள். அதற்குள் இந்த பணிகள் எல்லாம் முடிக்க வேண்டும் என்பதும் உத்தரவாக இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த கால அவகாசம் என்பது நீடிக்கப்பட மாட்டாது என்பதும் தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் 12 மாநிலங்கள் உள்ளடக்கியதாகத்தான் இந்த எஸ்ஆர் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பணிகளுக்கான கால அவகாசம் என்பது நீடித்து தர வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் நேரடியாக வந்து களஆய்வு மேற்கொண்டு சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள்ல களஆய்வு மேற்கொள்வார்கள். அங்கு நிலவக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். அப்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அடிப்படையில் கால அவகாசம் என்பது நீடிக்கப்படுமா அல்லது டிசம்பர் 4ஆம் தேதி திட்டமிட்டபடி எஸ்ஐஆர் பணிகள் இறுதி பெறுகிறதா என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தான் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகளோடு நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.